கேப்டன் அவர்கள் நடித்து மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டாகி கொடுத்த அம்மன் கோவில் கிழக்காலே என்ற திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு கேப்டன் அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். அம்மன் கோவில் கிழக்காலே என்ற திரைப்படம் 1986ஆம் ஆண்டு தமிழ் மொழியில் வெளியிடப்பட்ட ஒரு ரொமான்டிக் டிராமா ஃபில்ம் ஆகும். இந்த திரைப்படத்தை சுரேந்திரராஜன் என்பவர் எடுத்திருக்கின்றார். மேலும் விஜயகாந்த் மற்றும் ராதா அவர்கள் இணைந்து நடித்த ஒரு திரைப்படமாக இருக்கின்றது. மேலும் இந்த திரைப்படத்தில் இசையை நம்ம மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்கள்தான் இசைத்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கின்றது. அன்றைய காலகட்டத்தில் அம்மன் கோவில் கிழக்காலே என்பது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 40 நிமிடத்தில் எடுக்கப்பட்ட திரைக்கதையாக இருக்கின்றது. மேலும் அந்த திரைக்கதை திரைக்கு வெகு சிறிய குறுகிய திரைப்படமாக அனைவராலும் பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் நன்றாகவே அது ஹிட்டாகி இருந்தது தமிழ் சினிமாவில் என்றுதான் கூற வேண்டும். மேலும் இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த், ராதா, ரவிச்சந்திரன், ஸ்ரீவித்யா, செந்தில், ராதா ரவி, வினு சக்கரவர்த்தி, ரா சங்கரன், TKS சந்திரன், சூரியகாந்த், மேலும் நளினிகாந்த், வெள்ளை சுப்பையன் போன்றவர்கள் இணைந்து இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு திரைப்பட பட்டாளமே அம்மன் கோவில் கிழக்காலே என்ற திரைப்படத்தில் நடித்து இந்த திரைப்படத்தை ஒரு மாபெரும் ஹிட்டாக கூடிய ஒரு திரைப்படமாக மாற்றி இருக்கின்றார்கள். 1986 என்றால் அது மிகையாகாது. மேலும் கதை சுந்தரராஜன், இசை இளையராஜா, நடிப்பு விஜயகாந்த், ராதா, செந்தில், ரவிச்சந்திரன், ஸ்ரீவித்யா, ராதா ரவி, ஒளிப்பதிவு ராஜராஜன், படத்தொகுப்பு ஸ்ரீனிவாஸ் கிருஷ்ணன், கலையகம் VNS புரொடக்ஷன்ஸ், விநியோகம் VNS புரொடக்ஷன், வெளியீடு 1986, நாடு இந்தியா, மொழி தமிழ் போன்ற அனைத்து அடிப்படையிலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டாகி இருக்கின்றது என்றே கூறலாம். இத்திரைப்படம் பெயரானது 1982ஆம் ஆண்டில் வெளியான சகலகலா வல்லவன் படத்தில் வரும் அம்மன் கோயில் கிழக்காலே எனும் பாடல் வரியிலிருந்து எடுக்கப்பட்டதாகவே வைக்கப்பட்டது. மேலும் அம்மன் கோவில் கிழக்காலே என்ற திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி இருந்திருக்கின்றது. அன்றைய காலகட்டத்தில் 1986ஆம் ஆண்டு பல நடிகர்கள் நடித்து வெளியான திரைப்படங்களுக்கு இடையே இந்த அம்மன் கோவில் கிழக்காலே என்ற திரைப்படம் கிட்டத்தட்ட 150 நாட்கள் கடந்தும் ஓடியது என்றே கூறலாம். 20 திரையரங்குகளுக்கு மேல் 200 நாட்களுக்கு மேல் இந்த திரைப்படம் ஓடியதாக வரலாறு இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் அம்மன் கோவில் கிழக்காலே என்பது நம்ம கேப்டன் அவர்களுக்கு ஒரு மணிமகுடத்தில் பதித்த வைரம் போல அதுவும் ஜொலித்து கொண்டுதான் இருக்கின்றது. விஜயகாந்த் அவர்கள் நடிக்க, நம்ம இளையராஜா அவர்கள் இசையமைக்க, மேலும் சுந்தரராஜன் அவர்கள் இயக்கத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு முழுநீள திரைப்படமாக அந்த திரைப்படம் இருக்கின்றது. மிகச் சரியானதொரு திரைப்படமாகவும் மக்கள் மத்தியில் பிரபலமான திரைக்கதையாகவும் அமைந்திருந்தது. மேலும் கிராமத்து கதை என்பதால் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பொதுவாகவே பிடித்த ஒரு நபராக அம்மன் கோவில் கிழக்காலே என்ற திரைப்படத்தில் நடித்த நம்ம கேப்டன் மாறியிருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேப்டன் தமிழ் சினிமாவில் தன்னுடைய தடத்தை பதித்து கொண்டிருந்த காலங்கள் அன்றைய காலகட்டங்கள் என்றே கூறலாம். மலரும் நினைவுகளோடு இந்த அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்தை மீண்டும் ஒரு முறை இருக்கக்கூடிய இணையதளங்களில் பார்த்து மகிழக்கூடியவர்களில் நானும் ஒருவன் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இதுபோன்று புதிய தகவல்களுடன் மேலும் பழைய திரைப்படங்களை குறித்தான முக்கிய தகவல்களுடன் உங்களை அடங்கிய மற்றுமோர் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.